அது நம்ம கிளவி அப்படியே போனா மூட்டை முடிச்சு கட்டி படுற ஆளுக்கு துணியை கட்டிட்டு அவாட்டு போயிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட போய் நம்மால்கிட்ட நம்ம பாட்டேன் அவன் ரொம்ப பசியா இருக்கா, ஆமாப்பா பழம் உலுக்கி போடவா போடு, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, பழத்துல கூடவாப்பா சுட்டது சுடாது இருக்கு இருக்கு பாருன்னு போய் உலுக்கி விட்டேன். அது பழம் கணிஞ்சிருந்து சொத்து சொத்துன்னு தரையில் விழுந்தா மண்ணோட ஒட்டிக்கிச்சு. எடுத்து ஊதுனால என்ன பாட்டி பழம் சூடா இருக்கான்னால செதறிட்டான். அப்பனே ஞானம் பண்ணிதா யாரப்பா நீனு, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல அவனுக்கு மறந்துச்சு அதுக்குல என்ன பார் அப்படின்னா நம்மாலு நம்ம பாட்டை எந்திரிச்சிட்டா. அவையே எங்க உன் தமிழ் அள்ளி பருகையாம் வந்தோம் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடுனா. கால கொடுமை என்ன தெரியுமில்ல, இவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டான். இது ஒரு கிரக கொடுமை. இன்னொருத்த வர நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவையாம் வந்தோம்னா அவனுக்கும் தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது. அதுல சக்கி வாசவன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவரு அவரு அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, சிவனுக்கு தமிழே புரியாது. இப்ப எதுக்கு நான் திருப்பி இது வருங்க, தாத்தா காலத்துல நம்ம இப்போ சாலையில போகும்போது பணப்பை அத்துட்டு ஒன்னா என்ன பண்ணுவோம், விரட்டி ஓடி போய் அடிச்சு பறிச்சுட்டு வருவோம்ல, அப்படி ஒவ்வொன்றா விரட்டி வெட்டி போய் அடிச்சு பறிக்கிறோம். இப்ப ஏங்க வா நீங்க என்ன முருகன் சிவன்லாம் இந்து கடவுளை போய் பேச்சு, முருகன் சிவன் இந்துன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுமா? எங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான், முருகனுக்கு மதமே கிடையாது, அவன் என் மூதாத, என் குல முன்னோன், சிவன் என் குல முன்னோன், மாயோன் என் இன முன்னோன், அதனால நாங்க கொண்டாடுறோம். அது மாதிரிதான் எங்க ஐயா அப்துல் ரஹ்மானுக்கு, அவனுக்கு மதம் ஜாதி கிடையாது, அவன் தமிழ் பெரும் தகப்பன், அதனால நான் போட்டுறேன்.